அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22/2/2024 மாசி மாதம் 10ஆம் தேதி சோபக்கிருது வருடம் வியாழக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி பகல் 1:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 4:45 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சுத்த யோகமாகவும் சுப முகூர்த்த நாளும் சுப காரிய நிகழ்ச்சிகளில் செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 1:30 3 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. யமகண்டம் காலை 6 மணிலேருந்து 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 11:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:32 இருக்குது. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசியில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. மற்றபடி இன்றைக்கி நாள் ஒரு சுமாரான நாளாக இருக்கும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு இன்பம், மிதுன ராசிக்கு சிநேகிதம், கடக ராசிக்கு ஆரோக்கியம், சிம்ம ராசிக்கு ஜெயம், கன்னி ராசிக்கு ஆனந்தம், துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சிக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு கவலை, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு பிரீத்தி, மீன ராசிக்கு முயற்சி. நாளை பொறுத்தளவுக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் சுமாரான ஒரு நாளாக தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி பணவரவு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல லாபமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி பொறுமையோடவும் உறுதியோடவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. சுமூகமான சூழ்நிலை வேலை செய்கிற இடத்துல இருக்கணும்னா உங்களோட பதட்டத்தை கட்டுப்படுத்தி கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது. அதை இல்லைன்னா நாளில் கொஞ்சம் விவாதங்களோ குழப்பங்களோ இருக்கும். அடுத்தது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கையில் இருக்கிற பணத்தை கட்டுப்படுத்த முடியாது, சிக்கனமாக சேமிக்கவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும். இல்லைன்னா கையில் பணம் விரியம் ஆகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நிலையான ஆரோக்கியத்துக்கு கவனமாக சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி நீங்கள் புது பொலிவோடவும் உற்சாகத்தோடவும் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைக்கி பக்கபலமாக இருப்பாங்க. வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி தரும். இன்றைக்கி உங்களுக்கு சுப காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை நம்பிக்கையான நாளாக கொண்டு போக முடியும். இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈஸியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும். உங்கள் வேலையில் உங்களோட பணிகளை உற்சாகமாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும். விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்துக்குவீங்க, விட்டு கொடுத்து போகிறது இருக்குது. அதனால் உறவில் பிணைப்பும் சந்தோஷமும் கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க நல்ல நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அது இல்லாமல் சில முதலீடுகளும் இன்றைக்கி செய்கிறது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற திடமான மனநிலை காரணமாகவோ தெளிவான புத்தி காரணமாகவோ இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து உங்களோட உடல்நிலையில் சின்னதாக உபாதைகளோ பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க பேச்சை எதையும் கேட்க வேண்டாம். கூட பிறந்தவங்க வழியில் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும். தொழிலில் இன்றைக்கி வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வீக வழிபாடு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி பேசும்போதோ இல்லைனா தகவல் பரிமாற்றும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி வந்து திட்டமிட்டு உறுதியோடு செய்கிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி உங்களோட முயற்சி அதிக அளவில் இருந்தாலும் பெருசாக அங்கீகாரம் எதுவும் கிடைக்காது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சின்னதாக மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கவனமாகவோ இல்லைனா நகைச்சுவையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிக அளவு பணம் தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆனால் கையில் இருக்கிற பணம் செலவாகக்கூடாமல் பார்த்துக்கிறதுக்கும் உங்களோட கடமையாக இருக்கும். அதிகமான செலவுகள் செஞ்சிங்கன்னா பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்திரமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து தொழில் ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையாக சூழ்நிலை உருவாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியும் ஆறுதலும் நல்லா இருக்கும். இன்றைக்கி சில விஷயங்களை இழந்தது மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு குறைந்த வளர்ச்சி தான் இருக்குது. உங்களோட பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பயனுள்ள பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக குடும்ப பிரச்சனை காரணமாக துணையோட கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து கருத்து வேறுபாடை களையிறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். உங்கள் கையில் இருக்க பணத்தை சாதுரியமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை தரும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு சுமை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தோட வெளியில் போகிற பயணங்கள் அலைச்சலை தான் தரும். டென்ஷன் உண்டாக்கும். கையில் இருக்கிற பணம் வந்து குறையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது. எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழில் சார்ந்த மாற்றங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்கிறது அவசியம். நீங்கள் செய்கிற செயல்களில் சில தடைகள் காணப்படும். இன்றைக்கி நாளை கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. முயற்சிகள் பல எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து திறம்பட திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மாறுபடும் மனநிலை இருக்கிறனால ஒரு மாதிரி மாற்றி பேச வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக இன்றைக்கி பேசி பழகி நாளை கொண்டு போகிறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால் விரைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த செயலியும் மனதைரியத்தோடு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும். உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்குது. நண்பர்கள் மூலயமா இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. சுப காரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறந்த பலன்களை காண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் நாளை வந்து இன்றைக்கி சிறப்பானதாக ஆக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை நகைச்சுவையாக துணையோட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களோட அன்பு வெளிப்படும். வெளியிடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி வந்து சிறந்த முறையில் பணத்தை பராமரிக்க உங்கள்கிட்ட நல்ல ஒரு திடம் தெரியும். அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறந்த மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஏற்றமாக இருக்குது. இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதனால் ஆரோக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் வீட்டில் நிறைய இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பழைய நண்பர்களோட சந்திப்பால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபார ரீதியாக வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுமூகமான பலன்கள் நல்லாவே இருக்குது. முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உற்சாகமான ஒரு நாள். உங்களோட உழைப்புக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பண வரவு காணப்படும். வேலையில் சந்தோஷமாக நாளை கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கலகலப்பாக பழகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அனுசரணையாக அன்பாக பேசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து முழுமையாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவும் நல்லா இருக்குது. அதிக அளவுலேயும் நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட மனசும் உடலும் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கும். எந்த ஒரு வேதனையும் கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குகிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இன்றைக்கி இறை வழிபாடு இல்லைன்னா கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு பலனை தரும். இன்றைக்கி உங்களோட செயல்களில் சிறப்பாக செஞ்சிடணுன்னா திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் வேலையை முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா முழு நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு மோதல் ஏற்படாமல் சுமூகமாக கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் உங்களால் திட்டமிட்டு செலவு பண்ணுறதா இருக்க வேணும். ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் கையிருப்பு குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. காய்ச்சல் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. உங்களுக்கு மனசு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான ஒரு நாள், ஒரு சாதகமான நாள் கிடையாது. அடுத்தவங்களை நம்பி புதிய முயற்சிகளை ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது. உற்றார் உறவினர்களையோ கூட வேலை செய்கிறவங்களோ அனுசரித்து போகிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது அவசியம். இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு குறைவு. இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதை தள்ளி போடுறது அவசியம். நேர்மறையான எண்ணங்களை பரிமாறிச்சிங்கன்னா நீங்கள் விரும்பியபடி நாளை கொண்டு போக முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமாக உழைச்சாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காது. அதனால் அதை பற்றி வருத்தப்படாமல் கொஞ்சம் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா
உங்களோட மனநிலை இன்றைக்கி வீட்டுக்கு பொருந்தி வராத நிலையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குழப்பம் இல்லாமல் வெளியில் இருக்கிற குழப்பத்தை வீட்டுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைவு தான். வரவு இருந்தாலும் செலவுகள் இருக்கும். கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை வெளியே சாப்பிட்றதோ சாப்பிடாமல் இருக்கிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும். மனமகிழ்ச்சி கூடும். பெற்றோரோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அதனால் நினைச்சது நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். மகிழ்ச்சி நிறையவே இருக்குது. முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நல்ல பலனடிக்கும். இன்றைக்கி நீங்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மிகுந்த திருப்தியோடு நாளை கொண்டு போக முடியும். உங்களோட மேலதிகாரிகள் இல்லை கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவு காணப்படும். 2 பேருக்குள்ளேயே இருக்கிற தகவல் பரிமாற்றம் சந்தோஷமாக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அன்பும் அரவணைப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கிற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை பயனுள்ள திட்டத்தில் முதலீடு செஞ்சு அதை பணத்தை வளர்ச்சிக்கு ஏற்படக்கூடிய வகையில் கொண்டு போகிறது நல்லது. சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. அதனால் ஆரோக்கியத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் கும்பராசிக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்குது. உறவினர்கள் மூலயமா அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பசங்க பொறுப்போடு செயல்படுவாங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி செயல்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட பொறுப்புகளை திறமையாக செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும். உங்களோட திறமைக்கு இன்றைக்கி பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சிறந்த தகவல் பரிமாற்றம். 2 பேருக்குள்ளே பேச்சு நல்லாயிருக்கும். புரிதல் நல்லாயிருக்கும். சந்தோஷம் நல்லாயிருக்கும். அவங்களோட உணர்வை புரிஞ்சிக்கிட்டு நாளை இன்றைக்கி மகிழ்ச்சியாக 2 பேரும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சௌகரியமான ஒரு பணம் தான். கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமான விஷயங்களாக இருக்கும். இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திறமையாக பணத்தை பயன்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது. உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் பசங்க மூலியமாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இன்றைக்கி இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும். ஆடை ஆபரணம் வாங்கிறதுல ஆர்வம் அதிகமாகும். வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் நாளில் உறுதியோடு இருக்கிறது அவசியமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாகவும் தைரியமாகவும் துணிவாகவும் செஞ்சு முடிக்கிற நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் 2 பேர் மேலதிகாரிகள்கிட்டவும் கீழே இருக்கிறவங்க கிட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில அசௌகரிய உணர்வுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிட்டு போகணுன்னா அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது. பணப்புழக்கத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதுமானதாக இல்லை. கையில் செலவுகள் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள் சுப செலவுகளாக நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுறது பணத்தை அவசியமாக இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பதட்டம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோஸ் பாருங்கள். அடுத்து குரு பெயர்ச்சி பலன்கள் ரெடி ஆகிட்டுருக்கு, மொத்தமாக வரும். நன்றி, வணக்கம்.